ஹாய். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, டூ லூப் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒய் லூப். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ ஒரு ரீயூசபிள் கோடை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு கோடை ஸோ மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய ஒயில் லூப்பை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் போட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனை இங்கே ரிட்டன் யூஸ் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனை டேரெக்டாக இன்னொரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்கோப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. கோட்லினில் ஸ்கோப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது மெயினாக. ஸோ ஸ்கோப் ஃபங்க்ஷன் அண்ட் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கோப் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்கோப் ஃபங்க்ஷன் என்னென்னா, எல்லா கிளாஸ், எல்லா ஆப்ஜெக்ட், ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு மேஜரான 4-5 ஸ்கோப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, let try, so it will be like, so you can see it here. So so இது வந்து ஒரு ஸ்கோப் ஃபங்க்ஷன். run இது வந்து ஒரு ஸ்கோப் ஃபங்க்ஷன். then also apply. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஸ்கோப் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, நம்ம வந்து காட்லின் ஸ்கோப்பில் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட், ஒவ்வொரு இதுலேயுமே அது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடை யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கோப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு கிளாஸோட ஸ்கோப் இருக்குது, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா, ஸோ அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் ஸ்கோப்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் போட்டு அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கிற இது இல்லாமல் நம்ம இந்த ஒரு பிளாக் ஆஃப் இதுலேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் அதை வந்து ஒரு ஜஸ்ட் இந்த கார் வச்சே உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ இந்த காரில் வந்து நம்ம ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து, ஸோ நம்ம இந்த கார் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து நான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனாக என்னலான்னு சொல்லி let run also apply then with. ஓகேங்களா. ஸோ இந்த வித் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் லெட்டில் இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ லெட் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலாக இது என்ன ஃபங்க்ஷன்னா, இது வந்து ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த லேம்டா ஃபங்க்ஷன் என்னங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் லேம்டா ஃபங்க்ஷன் மீன்ஸ் எப்படின்னா, இது வந்து ஒரு ரிட்டர்னபிள் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரிட்டர்னபிள் ஃபங்க்ஷன்னா, இந்த லெட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறது அனதர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. அதுதான் அது வந்து நம்ம ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனை சொல்லிடுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, கோட்லின் என்ன பண்ணலாம், மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ஜாவாவில் அப்படி பண்ண முடியாது. ஜாவாவில் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராக சென்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வந்து நமக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கவும் முடியாது. பட் காட்லின் அப்படி இல்லை. காட்லினில் வந்து நம்ம ஃபங்க்ஷனையே இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்னாகவும் சென்ட் பண்ணலாம், ஃபங்க்ஷனையே இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராகவும் சென்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இதில் லெட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், இந்த லெட் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வந்து அனதர் ஃபங்க்ஷன், அதோட பேராமீட்டர் வந்து ஒரு இட்டுன்னு ஒரு வேல்யூ. இட் மீன்ஸ் நார்மலாக டிஃபால்ட் நேம் வந்து இட். இந்த இட்டுக்கு பதில் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. மின் கார், இப்போ நம்ம எதுவுமே போடாமன்னா இட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே போடலை அப்படின்னா நம்ம இட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது போட்டிருந்தோம், ஏதாவது வேல்யூ நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம இப்போ இந்த லெட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு உள்ளே தெரியும், இன்லைன் ஃபங்க்ஷன். இப்போ லெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து ஒரு ஆர். அந்த ஆர் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஆர் வந்து பிளாக் ஆஃப் ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷன் தான், இந்த டி அண்ட் ஆர். ஸோ இந்த இதுதான் நமக்கு இந்த பேராமீட்டராக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நம்ம பாஸ் பண்ண வேண்டியது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே வந்து இதாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீங்கிறது வந்து நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து லெட்டு கொடுக்குறோமோ அதுதான் அந்த டி. ஓகேவா. நம்ம இங்கே வந்து காருக்கு வந்து லெட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். லெட் ஸ்கோப் ஓப்பன் பண்ணதுனால அந்த கார் தான் இந்த டி. ஸோ ஆக்சுவலாக இப்போ இந்த மின் கார் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, கார் தான் ஆக்சுவலி. மின் கார் அப்படிங்கிறது வந்து அந்த கார். ஓகேங்களா. ஸோ அந்த கார் தான் நமக்கு வந்து அந்த டீயாக இருக்கும். ஸோ ரிட்டன் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் லைனில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் ரிட்டன். இப்போ நான் லாஸ்ட் லைனில் டபுள் கொட்டேஷன் கொடுத்தேன்னா எனக்கு ஸ்ட்ரிங், இந்த காரோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கு, கார் வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ இதை வந்து இட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த கார் வந்து காராக மாறிடும். ஸோ சாரி, இட்டு இல்லாமல் நம்ம மாற்றிட்டோமோ, மின் கார் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த கார் வந்து எனக்கு காராக மாறிடும். ஓகேங்களா. ஸோ லெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, லாஸ்ட் லைன் வந்து ரிட்டர்ன் வேல்யூ. ஓகேவா. ஸோ லாஸ்ட் லைன் ரிட்டர்னுங்கிறதுனால நம்ம வந்து இங்கே ஃபுல்லாக நமக்கு எரர் அடிக்கி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் வந்து இந்த கார் வந்து இந்த காரோட ஆப்ஜெக்ட். ஸோ நவ் வந்து இந்த கார் வந்து காரோட ஆப்ஜெக்ட் கிடையாது. நம்ம இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதுதான் இந்த காரோட வேல்யூ.
நான் இப்போ இதில் வந்து 0ன்னு ரிட்டர்ன் பண்ணேன்னா இந்த காரோட வேல்யூ இன்டிஜர். ஓகேவா? ஸோ அதுதான் லெட்டு. இப்போ இன்சைடு தட் நம்ம என்ன வேல்யூ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மின்கார் டாட் செட் பேராமீட்டர். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பண்ணிக்கலாம். மின்கார் டாட் செட் டைப். ஸோ இதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம லெட்டில் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மின்காரை வந்து நம்ம லாஸ்ட்டில் ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே போடுற இது எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாக இந்த காரை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதோட பர்பஸே. ஸோ இப்போ லெட்டோட இது என்னென்னா இங்கே வந்து இட்டு வரும். இட்டு மீன்ஸ் என்னென்னா அந்த காரோட வேல்யூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட்டடான ஆப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் லெட் வரும். லாஸ்ட் லைன் வந்து ரிட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இது லெட்டுக்கு பதிலாக நம்ம ரன் செட் பண்ணுவோம். இப்போ ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வேல்யூ வராது. இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா திஸ்ன்னா இந்த காரோட கான்டெக்ஸ்ட் தான் வரும். கரண்ட் கான்டெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்டோட கான்டெக்ஸ்ட் தான் வரும். ஸோ அதில் என்னென்னா இதில் வந்து நம்ம இதுலேயும் சேம் தான். லாஸ்ட் லைன் வந்து ரிட்டர்ன். லாஸ்ட் லைன் வந்து நான் 0ன்னு போட்டேன்னா இங்கே 0. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம திஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா கான்டெக்ஸ்ட்டுங்கிறதுனால நம்ம லாஸ்ட் லைன் வந்து திஸ் தான் திஸ் தான் இந்த ஸ்கோப் ஃபுல் ரன் ஆகும். ஸோ அதனால் திஸ் போட்டோம் அப்படின்னா இந்த காரோட வேல்யூ வந்து கார். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் திஸ் இல்லாமல் ரிட்டர்ன் பண்ணேன்னா இங்கே வந்து எனக்கு வராது. அதே மாதிரி எனக்கு வேறு ஏதாவது வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் வேணும்னா நான் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த கிளாஸ்லேருந்து நான் ப்ராசஸ் பண்ணி எனக்கு வேறு ஒரு வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் போகணும் அப்படின்னா அது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இன்னொன்று என்ன ப்ராப்ளம் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம அதில் வந்து இட்டு மீன்ஸ் அந்த உள்ளே வர்ற வேல்யூ வச்சு கால் பண்ணலாம். இதில் அப்படி இல்லை. டேரெக்டாகவே நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் கால் பண்ணி நம்ம டேரெக்டாகவே அது எல்லாமே இந்த வேல்யூ வந்து இங்கே ஆடடாக இது எல்லாமே வேல்யூ வந்து ஆடட் ஆயிரும். பட் ஆனால் ரிட்டர்ன் வந்து நம்ம இந்த திஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த காரை வந்து நம்ம மற்ற இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் கார் கொடுத்தா மட்டும்தான் நம்ம மற்ற இடத்துல யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா மற்ற இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ லெட்லையும் ரன்லையும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணாலுமே லாஸ்ட்டில் வந்து ரிட்டர்ன் எது கொடுக்குறோமோ அதுதான் இங்கே போய் அசைன் ஆகும். இல்லை நம்ம இந்த காரோட ஆப்ஜெக்டை வேறு இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும் ஏதாவது இதே சேம் ஆப்ஜெக்ட். இல்லைன்னா நம்ம திருப்பி க்ரியேட் பண்ணணும் இந்த காரை. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குங்களா? ஸோ இதில் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு பதிலாக வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளையில் வந்து என்னென்னா ரிட்டர்ன் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த காரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கார் தான். நம்ம உள்ளே என்ன பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி உங்களுக்கு வந்து காரோட வேல்யூ கார் தான். ஆனால் இந்த அப்ளைங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன்னோட சேம் ஃபீச்சர் தான். நம்ம வந்து உள்ள செட் கார் மாடல் எல்லாமே போட்டுக்கலாம். ஆனால் பட் ரிட்டர்ன் மட்டும் கிடையாது. நம்ம ரிட்டர்ன் வந்து எதுவும் பண்ண முடியாது. உள்ளே வர்றது வந்து திஸ் தான். ரன்னுக்கு என்ன வருதோ அதே திஸ் தான். ஸோ இப்போ ரன்லேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கணும்னா திஸ் டாட் செட் கார் ஆர் டிஸ்பிளே மெத்தட் ஆர் நேம் மாடல் டைப். ஸோ எதனாலுமே நம்ம எடுத்துக்கலாம் திஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளைக்கு முன்னாடி ஆல்சோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட்டோட சேம் ஃபீச்சரு. ஆனால் இது இருக்காது. ரிட்டர்ன் டைப் கிடையாது ஆல்சோக்கும் உள்ளே வந்து இட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த இட்டை எடுத்து இட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆல்சோ அப்ளை வந்து ரிட்டர்ன் டைப். ஆல்சோ அப்ளைல வந்து ரிட்டர்ன் கிடையாது. ரிட்டர்ன் இல்லைங்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதையுமே இந்த காரோட வேல்யூ காராகவே தான் இருக்கும். ஆனால் லெட் அண்ட் ரன்னில் அப்படி கிடையாது. நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வித் கான்டெக்ஸ்ட்டுங்கிறது இது எல்லாத்த விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் கான்டெக்ஸ்ட்டுக்கும் வேல் இஸ் ஈக்குவல் டு வித். ஸோ இப்போ இந்த வித்துக்குள்ளே வந்து நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். வித் வந்து இது எல்லாமே எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு கிளாஸுக்கு வந்து நம்ம நியூவாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். எப்படின்னா ஒரு கிளாஸ் இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, நமக்கு ஒரு கஸ்டமைஸ்டு ஃபங்க்ஷன் தேவைப்படுதுன்னா நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து அந்த கிளாஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம் இங்கே வச்சு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இந்த லெட்டு ஆல்சோ அது எல்லாமே எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன். வித் வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ அதை வந்து இங்கே பாஸ் பண்ணால் இந்த காரோட இது வந்து திஸ் மீன்ஸ் இதோட கான்டெக்ஸ்ட் வந்து உள்ளே வரும். இது சேம் ப்ராசஸ் தான். இதில் வந்து நம்ம லாஸ்ட் லைன் ரிட்டர்ன் பண்ணோன்னா
இட் வேரியபிள் வாட் இஸ் தட்? ஓகே, இதுலேயும் ரிட்டன் டைப் கிடையாது ஆக்சுவலாக. ஓகேங்களா, என்ன இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஸ்ட்ரிங்கு இப்போ நான் 0 கொடுக்குறேன். 0 ஆக்சுவலாக இதில் ரிட்டன் டைப் இருக்குது. இப்போ திஸ் கொடுத்தேன்னா மட்டும்தான் எனக்கு இது வந்து காராக மாறும். ஏன்னா இதோட கான்டெக்ஸ்ட் தான் உள்ளே வந்து நமக்கு சர்க்குலேட் ஆகும். ஸோ மற்றபடி நம்ம வந்து செட் கார் அது எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்சோ மாதிரி இருக்கும், இல்லைனா அப்ளை மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்ளை மாதிரி தான் இருக்கும், ஆல்சோ மாதிரி இருக்காது. எக்ஸாக்ட் ஆப்ரேஷன் அப்ளை மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து ரிட்டன் டைப் இருக்குது. திஸ் வச்சு ரிட்டன் டைப் வருது, இங்கே வந்து அந்த மாதிரி வராது. உங்களுக்கு திஸ் வச்சு ரிட்டன் டைப்னா ரன் மாதிரி இருக்கும். ரன்னும் இதுவும் சேம், ரன் அண்ட் வித் ஆர் சேம் ஈக்குவல் கான்செப்ட் மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஸ்கோப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ஸ்கோப் ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் யூஸ் ஆகும். நமக்கு வந்து நிறைய மெனி வேஸில் வந்து இது யூஸ் ஆகும் நமக்கு வந்து கோடை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. பிகாஸ் இதிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கொடுத்துருக்கோமா, இது எல்லாத்தையும் நான் இங்கே வந்து அப்ளைக்குள்ளே வந்து இதுக்குள்ளே கொடுத்துட்டேன் அப்படின்னா, அப்ளைக்குள்ளே வந்து எனக்கு இங்கேயே கொடுத்துட்டேன்னா எனக்கு இது எல்லாமே தேவையில்லை. ஸோ இது எல்லாம் எனக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். சரிங்களா, எல்லாம் ஒன் பிளாக் ஆஃப் கோட் ஒரே ஸ்கோப்பில் வந்து எனக்கு ரன் ஆகிரும். திருப்பி மல்டிபிள்ஸ் லைன் வச்சு எனக்கு ரன் ஆக தேவையில்லை. ஸோ இவ்வளோ சிம்பிளாக இது வந்து உங்களுக்கு கோட்லின்லேயே ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே போகலாம். அதனால் நமக்கு வந்து ஹியூஜ் அட்வான்டேஜ். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்கோப் ஃபங்க்ஷன் தானா. தென் வந்து நான் இப்போ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராவோ இல்லை ரிட்டன் டைப்பாவோ பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இன்புட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் ரிட்டன் டைப் வச்சு கொடுக்குறேன். ஓகேவா, நான் இந்த ரிட்டன் டைப் இல்லாமல் நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வச்சு நான் கொடுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஃபன் போட்டு நேம் வந்து என்னென்னா ரிசல்ட். இந்த ரிசல்ட்டோட இன்புட் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா, இந்த இன்புட் வந்து ஸ்ட்ரிங்குங்கிறதுனால நான் வந்து இது பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் எங்கே கால் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் கால் பண்ணலாம். இங்கே வந்து நான் எப்படி கால் பண்ணுவேன் அப்படின்னா, நமக்கு வந்து அது ஒரு இதே மாதிரி தான். ஒரு இப்போ ஃபங்க்ஷனோட பேராமீட்டர் எப்படி இருக்குது, ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் டேட்டா டைப் இருக்குல்ல. வேரியபிள் வந்து என்னென்னா இப்போ கால் பேக்குன்னு போட்டுக்கிறேன். வேரியபிள் நேம் வந்து கால் பேக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து நான் அந்த இங்கே பண்ண அந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனோட இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம என்ன இருக்கோ பேராமீட்டர்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த பேராமீட்டரே இல்லைன்னா எம்டியாக கொடுக்கலாம். பேராமீட்டர் இருந்துச்சுன்னா இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன கொடுக்கமோ அது கொடுக்கணும். என்னென்னா ஸ்ட்ரிங். ஓகேங்களா, பேராமீட்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து ரிட்டன் டைப். நமக்கு இங்கே வந்து ரிட்டன் எதுவுமே பண்ணலை. இந்த ஃபங்க்ஷனில் ரிட்டன் எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் நான் ரிட்டன் பண்ணாமல் யூனிட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, யூனிட்டுங்கிறது வந்து வாய்டு மாதிரி, நான் ரிட்டனபிள் வேல்யூபிள். ஓகேங்களா, ஸோ யூனிட் கொடுத்தா நம்ம ரிட்டன் பண்ணலை. இங்கே வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இது இருக்கோ அதை வந்து இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே ரிட்டன் கொடுக்கல, ரிட்டன் இல்லை நம்மகிட்ட. ஸோ இந்த கால் பேக்கை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரிட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் இந்த ரிட்டனே ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ரிட்டன் நமக்கு தேவையில்லை. இப்போ ரிட்டன் இருக்குல்ல, இங்கே வந்து நான் கால் பேக் ஃபங்க்ஷனை இந்த இன்சைடில் கால் பண்ணி இந்த கால் பேக்குள்ளே நான் இந்த இன்புட்டை போடுவேன். ஓகேங்களா, ஸோ இந்த கால் பேக்குள்ளே நான் இன்புட்டை போடுறப்ப என்ன ஆயிரும்னா, எனக்கு வந்து மேலே வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்துலேயுமே நான் அந்த ஃபங்க்ஷன் ஒன்று 2 விதம் இருக்குது. இப்போ நான் லேம்டா ஃபங்க்ஷன் கார் சொன்னேன்ல, கார் லேம்டா ஃபங்க்ஷன் மாதிரி நான் இங்கேயே ஓப்பன் பண்ணலாம். ப்ராக்கெட்டை இங்கே ஓப்பன் பண்ணி, சாரி இங்கே இது தானே, ஆமாம், இங்கேயே ஓப்பன் பண்ணலாம். இங்கேயே ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். இது என்ன சம்பவம், ரெக்யூர் ஸ்ட்ரிங்கு ஃபவுண்ட் யூனிட்டா. ஓகே, இன்புட் ஃபங்க்ஷன் தானே போட்டோம், இன்புட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுலேயே வந்து நம்ம இதில் தான் கால் பண்ண முடியும். அது ஓகே, எதுக்கு கால் பண்ண வரல.
ஓகே, ஆக்சுவலாக இங்கே என்ன எரர் அடிக்குன்னா இந்த ஸ்கோப்போட இன்புட் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கு கரெக்டுங்களா? ஸோ அதுதான் எரர் அடிக்கி. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனில் எரர் அடிக்கல. இந்த இதில் இந்த ஸ்கோப்போடது வந்து ஃபஸ்ட் எரர். ஸோ அந்த எரரை நம்ம தூக்கிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதோடது வந்து ஃபஸ்ட் எரருங்கிறப்ப நான் இதை ரிமூவ் பண்ணி இங்கே போட்டுடுறேன். இப்போ என்னென்னா இங்கே வந்து நம்ம வேல்யூ ஒன்று பாஸ் பண்ணணும், அது ஒரு எரர். அதை வந்து இப்போ விட்டுருங்க. நம்ம இந்த ஃபங்க்ஷன் வருவோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனையே பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ லெட்டு அப்ளை அதெல்லாம் பார்த்தோம்ல, இது எல்லாமே நான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் லேம்டா ஃபங்க்ஷன் சொன்னேன்னா இந்த லேம்டா ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக ஒரு ப்ராக்கெட் போட்டு எடுத்தோம்னா லேம்டா ஃபங்க்ஷன் நம்ம அங்கே கொடுக்குற இன்புட் வந்து இங்கே வந்து இட்டாக மாறிடும். நம்ம இட்டு கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம்ல, இங்கே கொடுக்குற நீங்கள் பேராமீட்ரு. ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் கொடுக்குற இந்த பேராமீட்ரு வந்து இங்கே வந்து நமக்கு பேராமீட்ரு. ஓகேவா? இது வந்து பேராமீட்ரு. இப்போ டபுள் பேராமீட்ரு கொடுத்துக்கலாம். டபுள் பேராமீட்டர்னால் நீங்கள் வந்து டபுள் போட்டு உங்களுக்கு வந்து கமா போட்டு இன்னொன்று எடுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இங்கே சிங்கிள் பேராமீட்டருங்கிறதுனால நம்ம அது தேவையில்லை. சிங்கிள் பேராமீட்டர் நம்ம இப்போ இங்கே பேராமீட்டரே போடலன்னா இட்டுங்கிற இதில் வரும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதிலலாம் எடுத்தேன்னா எனக்கு இட்டு மட்டும் தான் வரும். ஓகேவா? இட்டு மட்டும் வரும். ஸோ இப்போ இதில் என்ன இஷ்யூ? இதில் வந்து இப்போ என்னென்னா இது வந்து ஈஸி. இது வந்து லேம்டா ஃபங்க்ஷன் வெரி சிம்பிள். நம்ம வந்து பெஸ்ட் வே டு யூஸ் இட். ஸோ அனதர் வே எப்படி சொல்கிறோன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே ரிசல்ட்டுன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோமா? ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம இங்கே சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரிசல்ட்டை வந்து எப்படி சென்ட் பண்ணலாம்? திஸ் ஓகே ஃபவுண்டட் யூனிட் ரெக்யூர் ஸ்ட்ரிங் டாட் யூனிட்டா? ஓகே யா. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து இந்த இடத்துல கால் பண்ணோம்னா இந்த செமி டபுள் கொட்டேஷன் போடணும். இப்போ ஒரு கிளாஸுக்குள்ளேருந்து போட்டோம்னா ஒரு கிளாஸ் நேம், அந்த ஆப்ஜெக்ட், டபுள் கொட்டேஷன் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ இங்கே வந்து பிரிண்ட்எல்னு போட்டு ரிசல்ட் கொடுத்தோன்னா எனக்கு எல்லா ரிசல்ட்டுமே இங்கே பிரிண்ட் ஆகும் இந்த இடத்துல. பட் இதில் இது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் போட்டு நம்ம க்ளீனாக யூஸ் பண்ணுற வே. ஓகேங்களா? க்ளீன் கோட் இதே மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே இப்போ நிறையா இது வந்து நம்ம சேம் ஃபங்க்ஷன் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். அந்த ஒரு இடத்துல மட்டும் சேம் ஆப்ரேஷன் தான் நடக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை எல்லா இடத்துலையும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி. ஸோ ஆனால் நமக்கு இங்கே என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம இப்படி போடுறது வந்து நமக்கு அட்வான்டேஜ் கிடையாது. ஏன்னா இப்படி போட்டோம்னா நம்ம இங்கே வந்து 3 ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு இது வந்து செட் கார் இங்கே பண்ணணும், ஒரு இது வந்து செட் கார் இங்கே பண்ணணும், இப்போ ஸோ இந்த 3 இதுலேயுமே க்ரியேட் பண்ணுறதுக்கு அது கரெக்டான விஷயம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம லேம்டா ஆப்ரேஷன், இப்போ லேம்டா ஆப்ரேஷன்னா ஒன்றே ஒன்று தான். இப்போ இதை வந்து நம்ம டக்குன்னு காப்பி பண்ணி உள்ளே போட்டு இட்டு போட்டோன்னா முடிஞ்சு. ஓகேங்களா? டைப் இட்டு போட்டால் முடிஞ்சு. செட்டு கார் மாடல் இட்டு போட்டோன்னா முடிஞ்சு. ஸோ என்னென்னா இது வந்து ரிட்டர்னுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி வாங்குகிறோம். இது வந்து நான் உங்களுக்கு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்காக காட்டியிருக்கேன். மற்றபடி நீங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ரிட்டர்ன் டைப்பே பெஸ்ட்டு. ஸோ இப்போ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் எங்கே போடுவோம்னா நம்ம இந்த ஏபிஐ கால்ஸ்லாம் பண்ணுறோம்ல, அசின்க் கால்ஸு, கோரோட்டின் கால்ஸு. ஸோ அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து நம்ம வந்து எல்லாமே உங்களுக்கு சின்க்ரனைஸாக நடக்குது. சின்க்ரனைஸாக நடக்கிறப்ப ஒரு லைனுக்கு அடுத்த லைன் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிறப்ப என்ன ஆகிரும்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து உடனே வந்துடும். பட் நம்ம இன்டர்நெட் கால்ஸ், சர்வீஸ் கால்ஸ், ஒரு ஏபிஐ கால்லாம் பண்ணுறப்ப ஏபிஐ வந்து பேக்ரவுண்டில் கால் பண்ணுவோம். கோரோட்டின், ஸோ கோட்லினில் வந்து கோரோட்டின்னு சொல்லுவோம், கோரோட்டினில் வந்து ஏபிஐ கால் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம அதை கால் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வர டைம் ஆகும். பட் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் ஆப்போட பெர்ஃபார்மன்ஸ் அடிவாகும். ஸோ என்ன பண்ணுவோம்னா அதை வந்து கோரோட்டினில் போட்டோன்னா அது பேக்ரவுண்ட் த்ரெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். மெயின் த்ரெட்டில் வந்து நம்ம மற்ற இது பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த இதில் வர்ற ரெஸ்பான்ஸை வந்து நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக அப்சர்வர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ லேம்டா ஃபங்க்ஷன் போட்டோம்னா அங்கே அந்த ஃபங்க்ஷனை ஹிட் பண்ணுறப்ப இங்கே ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து வேல்யூ வந்துடும். ஸோ நம்ம இதை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு அந்த பிளேஸில் வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் டு நோ தட் இது வந்து நம்ம ஸ்கோப் ஃபங்க்ஷன் அண்ட் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்கிறதுக்காக தான். ஸோ லெட்ஸ் see remaining things in a different video. Okay, thank you.